வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் சாம்பார் வைக்கிறது கமகமன்னு நல்லா ஹோட்டல் சாம்பார் மாதிரி வாசமாக இருக்க ஒரே ஒரு பொடி இந்த பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும், வாசமாக இருக்கும். இதுக்கு தேவையானது நம்ம மிளகாத்தூள் இது எல்லாமே போட்டு தான் அரைப்போம். ஆனால் 1 கிலோ மல்லிக்கு கொஞ்சமாக போட்டு அரைப்போம். இப்போ இதை கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 20 கிராம் மிளகா, இதுமாரி 1 கப்பு மல்லி, ஒரு 10-20 கிராம் இருக்கும் ஜீரகம், மிளகு, கொஞ்சம் ஒரு 25 கிராம் இருக்கும் கடலப்பருப்பு. நல்லா சிம்மில் வச்சு கம்மியாக தான் வறுக்கணும். ரொம்ப தூண்டி வச்சு வறுத்தா ரொம்ப சீக்கிரம் கருவிடும். லேசாக சூடு வர்ற வரைக்கும் சிம்மில் வச்சு வறுக்கணும். கடலப்பருப்பையும் போட்டுக்கணும். மிளகு ஜீரகம் இது நல்லா சூடு வந்து இறக்க போகும்போது போட்டு வச்சா போதும். நம்ம போட்டு இதில் வறுக்கக்கூடாது. இது சூடு வந்தால் போதும். ஏன்னா நமக்கு மொறுன்னு கொஞ்சம் நைஸாக அடிபடுறதுக்கு ரொம்பவும் நைஸாக அடிக்கக்கூடாது. கொஞ்சம் கரகரப்பாகவே இருக்கும். அடுப்பை தூண்டி வச்சு வறுத்தா உடனே கருகி போகும், செவந்துடும். ஒரு மிளகாய் செவந்துடும், மல்லி கறந்துடும். அதனால் சிம்மில் வச்சு கொஞ்சம் சூடேறுற வரைக்கும் லேசாக சூடேறி இருக்குது, இன்னும் கொஞ்சம் சூடேறணும். ரொம்பவும் சூடேற விட்டோம்னா அதோட வாசமே போயிடும். ஓகே, கொஞ்சம் நல்லா அந்த சூடேறி கொஞ்சம் கலகலன்னு சவுண்டு வருப்பாருங்க. இப்போ நல்லா சூடேறிட்டு மிளகையும் ஜீரகத்தையும் போட்டு 1 நிமிஷம் சூடு வந்தோடனே இறக்கி வச்சிடும். ஏன்னா அந்த சூட்லேயே இது நல்லா மொறுன்னு வறுபட்டும் கருவிடும். போதும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். பக்கத்துலேயே பாருங்கள், வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம எப்பயும் மிஷினில் அரைச்ச தூள் போட்டு இந்த கொதிச்சிகிட்ருக்கு. இந்த தூள் 1 ஸ்பூன் தான் போடணும், நிறைய போடக்கூடாது. இந்த ஸ்பூனால் நிறையா கூட 1 ஸ்பூன் போடல, அரை ஸ்பூன் போட்டால் போதும். நான் போட்டு காமிக்கிறேன் அடிச்சுட்டு. கொஞ்சம் மிளகாயை மட்டும் முன்னாடி ஒரு அடி, ஏன்னா எல்லாம் ஒன்றா போட்டால் மிளகாய் சரியாக அடிபடாது. மிக்ஸியில் அடிச்சிட்டேன். ரொம்பவும் நைஸாக போகக்கூடாது, இந்தமாரி கரகரப்பாக இருக்கணும். இதுமாரி அடித்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்கக்கூடாது, ஒரு 10 நாளைக்கு வச்சுக்கணும். அது மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வாசம் போயிடும். ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடணும். நம்ம சாம்பார் கொதிக்கிறப்போ போட்டணும். 1 ஸ்பூன் போடுறோம் பாருங்கள். இந்த போட்டேன். இந்த ஒரு கொதிச்சிது, அவ்வளோதான். நீங்கள் சாம்பாரை மூடிட வேண்டியது. நல்லா கமன்னு வாசமாக இருக்கும் இந்த சாம்பார். இதுமாரி நீங்களும் வச்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.